Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி வந்து இந்த கோவிட் டைம்ல எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தேவை. அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய ட்ரிங்க் வந்து இந்த டர்மரிக் டீ. அதுதான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மஞ்சள் குடிநீர் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெருவிரல் ஷேப்புக்கு இஞ்சியும் அதே பெருவிரல் ஷேப்புக்கு வந்து மஞ்சளும் ஃப்ரெஷ் மஞ்சளும் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஆன்லைனில் கிடைக்காதவங்க வந்து மஞ்சள் பொடி யூஸ் பண்ணலாம். ஆனால் கடையில் பேக்கெட்டில் வாங்கினது யூஸ் பண்ணாதீங்க, அதில் கலப்படம் இருக்கும். அதனால் நீங்களே வாங்கி திரிச்ச மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டையும் 3 கிராம்பும் 2 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காவை நீங்கள் தட்டினாலும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி மஞ்சள் ரெண்டையுமே தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. தோலை சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் வந்து சேர்க்கக்கூடாது. இஞ்சியில் உள்ள தோல் வந்து விஷத்தன்மை உள்ளது, அதனால் கண்டிப்பாக எடுத்துருங்க. அதே மாதிரி மஞ்சள்லேயே அந்த மூடு ஓரத்தில் உள்ள இந்த மூடெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இஞ்சியும் மஞ்சளையும் நல்லா தோலை சீவி சுத்தமாக எடுத்து வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. கழுவி எடுத்ததை இந்த மாதிரி கேரட் துருவியை யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இந்த மஞ்சள் குடி நீர் செய்கிறதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. அதில் ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க. 4.5 கப்பை வந்து 4 பேர் குடிக்கிற அளவுக்கு தேவையானதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து துருவி வச்ச மஞ்சளும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அது வீடியோ மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் லேசாக தட்டினாலும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து இனிப்பு வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழத்தோட தோல் வந்து கண்டிப்பாக இதில் சேர்த்தே ஆகணும். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடியது. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. லேசான ஒரு கசப்பு இருக்கும், அதனால பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால இந்த அளவுக்கு ஒரு முழு எலுமிச்சையோட தோலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதனுடைய நம்ம போட்டிருக்க பொருளோடைய சாறு எல்லாமே இறங்குற அளவுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணணும். நான் வந்து இந்த குடிநீர் வந்து வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே குடிப்போம். பெரியவங்களாக இருந்தால் 200 ml அளவுக்கு நம்ம வந்து குடிக்கலாம். இதே சின்ன குழந்தைகளாக இருந்தால் 100 ml அளவுக்கு, அதாவது 5 வயசுல இருந்து உள்ள குழந்தைகளுக்கு எல்லாருமே 100 ml அளவுக்கு குடிக்கலாம். இது வந்து ஒரு குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டீ தேநீர் மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த கஷாயம் மாதிரியும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பிடிக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதனுடைய சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சை பழமும் தேனும் சேர்க்கணும். இப்போ எலுமிச்சை பழம் வந்து உங்களுடைய சுவைக்கு தகுந்த அளவுக்கு புளிப்பு சுவை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் விட்டமின் சி இருக்கிறதால நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப தேவை. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதே சமயம் தேன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதே டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் தேன் சேர்க்க வேண்டாம், வெறுமனையாகவே சாப்பிட்லாம். ஆனால் இந்த தேன் தான் நம்மளுக்கு தொண்டையில் உள்ள அலர்ஜியை வந்து கண்டிப்பாக குணப்படுத்தும். அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நம்மளுடைய மஞ்சள் குடிநீர் வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்துலேயுமே சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். நான் காமிச்சிருக்க பாருங்க, சின்ன கப்பு. இந்த கப் அளவு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரிய டம்ளரில் ஊற்றுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு வந்து பெரியவங்க சாப்பிடலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரும். நம்மளுக்கு வந்து லேசான ரன்னிங் நோஸ், அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் த்ரோட்டில் ஒரு மாதிரி கரகரப்பு, அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு, நெஞ்சில் உள்ள சளி, அப்புறம் இருமல், இது எல்லாமே இந்த மஞ்சள் குடிநீர் குடிக்கிறதால சரியாகும். வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக குடிங்க. 5 வயசு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ உள்ள கோவிட் டயத்தில் இது எல்லாருமே எல்லா குழந்தைகளுக்குமே கண்டிப்பாக கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரும். கண்டிப்பாக இதை குடிச்சு எல்லாரும் பயனடையணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.